வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன். உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்கள். ஏமாற்றும் மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தேர்தல் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்தார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுனன் கார்கே. புதுச்சேரி காங்கிரசார் வரவேற்பு. புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் ராயா சோடங்கர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து குமரன் நகர், குறிஞ்சி நகர் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரி மற்றும் குட் ஷெஃபர்ட் உயர்நிலைப் பள்ளி இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரி மற்றும் குட் ஷெஃபர்ட் உயர்நிலைப் பள்ளி இணைந்து 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இதில் சூர்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித்குமார் கருணாநிதி, சேந்தன் நத்தம் குட் ஷெஃபர்ட் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் ஜெயமரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரியின் நிறுவனர் சுசாந்திகா செய்திருந்தார். 10 கண்ணு சந்திப்பிலிருந்து துவங்கிய பேரணி தொண்டமாநத்தம் ராமநாதபுரம் வழியாக சென்று மீண்டும் 10 கண்ணு சந்திப்பு வந்து நிறைவடைந்தது. பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்கு விற்பனைக்கு அல்ல, தவறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நமது உரிமை உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேர்தல் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கேவை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். அவரை வரவேற்கும் விதமாக காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் விமான நிலையம் சென்று பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் களம் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் பங்கேற்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதிக்கு வீடுவீடாக சென்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்து ஒவ்வொரு வீட்டிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் வாக்காளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மங்கலம் கிராமத்தில் திமுக வேட்பாளர் ரங்கன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் எங்கு பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரம், அரசியல் கட்சிகளின் தீவிர வாக்கு சேகரிப்பு போன்றவை நடைபெற்று வருகிறது. இதில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மங்கலம் கிராம பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ரங்கன் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாதனூர் கிராம பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக
கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாதானூர் பகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் விடுவிடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் டிபிஆர் செல்வத்திற்கு அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் வாக்காளர்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு டிபிஆர் செல்வம் கேட்டுக் கொண்டார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊரின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து தொகுதியில் வளர்ச்சி பணிகள் மேம்படுவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசனை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் விரைவில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் களத்தில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அன்பரசனை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையான்புத்தூர், மடுகரை, சூரமங்கலம், கரியமாணிக்கம் போன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் வாக்கு சேகரிக்கும் போது பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதநத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேந்தநத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் கல்யாண சுந்தரத்திற்கு இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் கல்யாண சுந்தரம் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது அப்பகுதி இளைஞர்கள் அவருக்கு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்பட்டது. மேலும் பொதுமக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை முன்னுரிமையாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனால் அப்பகுதியில் தேர்தல் சூழல் மேலும் தீவிரமடைந்தது. பிள்ளைச்சாவடி பகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்கும் வகையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது மு.க. ஸ்டாலின் உருவத்தில் ஒருவர் தோன்றி பொதுமக்களிடையே கவனம் ஈர்த்தார். அவர் நிழல் ஸ்டாலின் போன்று உடை அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அங்கிருந்தவர்களை உற்சாகப்படுத்தியது. மேலும் ஆட்டம் பாட்டம் மற்றும் கொண்டாட்டத்துடன் பிரச்சாரம் நடைபெற்றது. இளைஞர்கள் மற்றும் கட்சியினர் உற்சாகமாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ஆதரவு கோரினர். இந்த நிகழ்வால் அப்பகுதியில் தேர்தல் சூழல் திருவிழா போல் மாறி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து 3 இடங்களில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணியில் 30 தொகுதிகளில் தாவேகா போட்டியிடுகிறது என்றும் அதில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன், அவர்களை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என கூறி வாக்காளர்களிடம் ஆதரவு கோரினார். தொடர்ந்து பேசிய விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்துள்ள கூட்டணி பலமுறை ஆட்சி செய்தாலும் தற்போது பெயருக்கு மட்டுமே கூட்டணியாக இருந்து சில இடங்களில் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டியிடும் குழப்ப கூட்டணியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களை நம்பியே நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். அரசியல் வியாபாரம் நடத்துபவர்களுக்கு மாற்றாக மக்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேபோல் துணைநிலை ஆளுநர் தலையீடு இல்லாத அரசு அமைக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும். அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று பல வாக்குறுதிகளையும் அறிவித்தார். மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசுகையில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையை மத்தியில் இருந்த காங்கிரஸ், பாஜக அரசுகள் நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான குழு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கலாம் என பரிந்துரைத்த போதும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறினார். மேலும் ஏமாற்றும் மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது. மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் அரசியலை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என கூறி வாக்காளர்களிடம் மாற்றத்திற்காக ஒரு வாய்ப்பு வழங்குமாறு இருக்கை கூப்பி கேட்டுக்கொண்டார். உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதாக நினைத்து தாவேகா வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் விசில் அடிக்க ரெடியா என கேட்டு கூட்டத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்திய விஜய் பாடல்கள் ஒலிக்க பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 3 இடங்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் மட்டும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. விஜயின் ரோட் ஷோவுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியில் SUCI வேட்பாளர் லெனில் துரை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின் துரை தோழர்களுடன் இணைந்து வீடுவீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்,
தேசிய மக்கள் முன்னணி மற்றும் பல ஜனநாயக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பிரச்சாரத்தின் போது கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜானி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி சந்திரகுமார், சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வேட்பாளருக்கு ஆதரவு கோரினர். மேலும் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள், வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வேட்பாளர் உறுதியளித்தார். பிரச்சாரத்தில் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சண்முகம் என்கின்ற சுபாஷ் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சண்முகம் என்கிற சுபாஷ் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் வரிசையில் 11இல் உள்ள வாட்டர் டேங்க் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், கடந்த 10 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிவர செயல்படாததால் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு உள்ள அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் டீ போட்டு ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்தது தொண்டர்கள் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க காலை சென்றபோது டீ கடையில் தனது நண்பர்கள் இருப்பதை பார்த்து அவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து டீ மாஸ்டரிடம் சென்று கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மற்றும் வியாபாரம் குறித்து கேட்டறிந்தார். இதனை அறிந்த திமுக தொண்டர்கள் கடை முன் திரண்டனர். அவர்களுக்கு தானே டீ போட்டு தருகிறேன் என சொல்லி டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அருகில் இருந்த கறிக்கடைக்கு சென்று வியாபாரம் குறித்து கேட்டறிந்து கறி எப்படி வெட்டுவது என ஆர்வத்துடன் கேட்டறிந்து கறியை வெட்டி பார்த்தார். தொடர்ந்து அண்ணா நகர் அருகே வாக்கு கேட்க வந்தபோது தனது பிரச்சார ஆட்டோ வருவதை பார்த்து நானே அதை ஓட்டி சென்று வாக்கு கேட்கிறேன் என கூறி ஆட்டோவை ஓட்டி சென்று மக்களோடு மக்களாக இருந்து வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வு தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் என்றும் உறுதியும் நம்பிக்கையும் கொடுக்கின்ற நிலையில்தான் இந்த அரசு இருக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் வர வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும், சொன்னதை செய்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை மீண்டும் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மகளிர் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி, முத்திரைத்தாள் கட்டண சலுகை, இப்படி எத்தனையோ இருக்கிறது. புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். நாம் 5,000 இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுத்துள்ளோம். மீண்டும் பல படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். மீண்டும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள சமுதாய மருத்துவமனையை 100 படுக்கை அறை கொண்டதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 27 கோடி ரூபாய் செலவில் அதி தீவிர சிகிச்சை பிரிவு மையம் கொண்டு வருவோம். இதனால் இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் உள்ளூரிலேயே தரமான சிகிச்சையும் பரிசோதனையும் செய்து தரப்படும். இளைஞர்களுக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்ற நிலையில் இந்த அரசு இருக்கும். கடந்த முறை இருந்த காங்கிரஸ் திமுக அரசால் ஒரே ஒரு நபருக்கு கூட அரசு வேலை கொடுக்க முடிந்ததா? புதிய திட்டங்கள் ஏதேனும் கொண்டு வர முடிந்ததா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். ஒரு முதியவர் என்னிடம் வந்து, உங்களால் தான் உயிரோடு இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறேன் என்றார். அப்படியானால் நம்முடைய நலத்திட்ட உதவிகள் அவருக்கு முழுமையாக பயனளிக்கிறது. கடந்த ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை 5 ரூபாய் கூட உயர்த்த முடியவில்லை. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு 1000 ரூபாய் உயர்த்தி உள்ளோம். இலவச அரிசி சிவப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ கொடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு கோதுமை 2 கிலோ வழங்கப்படுகிறது. 73,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது 2,500 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு சேர்த்து 5,000 ரூபாய் கொடுத்துள்ளோம்.
மாணவர்களுக்கு லேப்டாப் என்பது கனவாக இருந்தது. இந்த ஆண்டு வரை அவர்களுக்குரிய லேப்டாப் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டது. அரசு பள்ளிகளில் படித்த பிள்ளைகள் மருத்துவம் படிக்க 10% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளோம். இந்த ஆண்டு 37 பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். அதேபோன்று பொறியியல் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அனைத்து குடும்பங்களிலும் 2 பேர் பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதில் ஒருவர் மருத்துவராகவும் மற்றொருவர் பொறியாளராகவும் இருப்பார். அரசு நல்ல கல்வி கொடுப்பதன் மூலம் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படிக்கின்றனர். இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில்தான் நடக்கும். பள்ளி கல்லூரி கட்டணத்தையும் அரசு இலவசமாக செலுத்துகிறது. இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசின் உதவி வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு இருந்தால் நம்மை போன்ற யூனியன் பிரதேசத்திற்கு கூடுதல் நிதி கிடைக்கும். அதனை முழுமையாக பயன்படுத்தி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஆகவே என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரான மோகன்தாஸுக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஜக அங்குதாஸ், என்ஆர் காங்கிரஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கிராமம் தோறும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெங்கடேசன் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் பேரணியாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் காதர் அலியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன். உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்கள். ஏமாற்றும் மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தேர்தல் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்தார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுனன் கார்கே. புதுச்சேரி காங்கிரசார் வரவேற்பு. புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.